ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத 12 ராசி பலன்கள். மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான பலன்களை நாம இப்போ பார்க்க போறோம். அடுத்ததாக இந்த பலன்கள் அனைத்துமே இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் பொது பலன்களே. இந்த மாசத்துல இந்த ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது பொது பலன்கள். இந்த கிரகங்களை அமைப்பை வைத்து நம்ம சொல்றோம். அப்படி சொல்லும் போது அது சில பேருக்கு அது அப்படியே நடந்துரும். நீங்க சொன்ன பொது பலன் அப்படியே என் வாழ்க்கைக்கு ஒத்து போறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அது போல இருக்கக்கூடிய நாள்ல உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பலன்கள் மாறும். உங்களுடைய சுய ஜாதகம் என்னை பிறக்கும் பொழுது குரு பகவான் எந்த இடத்துல இருக்கார், சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார், சுக்கிர பகவான் எங்க இருக்கார், ராகுக்கு இது எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, இதை வச்சுதான் உங்களுடைய இந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும். அப்ப இந்த பலன்கள் மாறும்போது சில விஷயங்கள் மாறும். அதற்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப நேரம் எப்படி இருக்கு, இந்த 2020 எப்படி இருக்கு, என்ன பரிகாரங்கள் நீங்க செய்துக்கலாம், என்ன ஸ்லோகங்கள் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது அப்படி நீங்க ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல என்னென்ன சிறப்புகள் நமக்கு இருக்கு. தை மாசம்னாலே பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அது ஒரு நம்பிக்கை. நம்ம மார்கழி மாசம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தட்சிணாயன புண்ணிய காலம். தை மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சது. அப்ப அது உத்தராயண புண்ணிய காலம் வரும்போது மக்களுக்கு ஒரு சந்தோஷம். தை பிறந்தா நமக்கு ஏதாவது வழி பிறக்கும், ஒரு கல்யாணம் நடக்கும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும், ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த தை மாசத்துலேருந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஏழு. அடுத்ததாக இந்த தை மாசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். தை மாதம் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக தை மாசத்துல மக்கள். ஏன்னு கேட்டா தை மாசத்துல பாத்தீங்கன்னா தை கிருத்திகை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதி உன்னதமான ஒரு நாளாக கருகிடக்கு தை கிருத்திகை. அதுக்கு அடுத்ததாக தை பூசம் மிக விசேஷமானது. அதாவது தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்னா வரக்கூடியது தான் தைப்பூசம் என்று சொல்லக்கூடியது. இந்த தைப்பூசம் மிக விசேஷமானது. அடுத்ததாக ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய நடராஜ போத்தி சிவகாம் எம்பிகாசன் நடராஜமூர்த்தி ஆனந்த காத்தவர் ஆடிய நடராஜமூர்த்திக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுவார். இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முதல் வெள்ளிக்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரக்கூடிய நாள்ல அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது விசேஷம். நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா குங்கும அர்ச்சனை பண்ணல அம்பாள். அது லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனையா இருக்கலாம், இல்ல அஷ்டோத்தரமா இருக்கலாம், எப்படி ஒன்னாலும் இருப்பா. ஆனா குங்கும அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் சிறப்பா பெண்களை. அதே போல ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும், ஒரு பரிகாரம் பண்ணணும், ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு விஷயம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க சொன்னா தைப்பூசத்துல நீங்க எடுத்து தைப்பூசம் 3 நாள் விரதம் இருக்கு. முதல் நாள் திங்கட்கிழமையும் விரதம் இருங்க. செவ்வாய்க்கிழமை தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தைப்பூசம் மாறுது, முருகப்பெருமானுக்கு உகந்த தினமா எடுத்து மறுநாள் புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி. 3 நாளும் விரதம் இருந்தால் சிறப்பு. தைப்பூசம் செவ்வாய், திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளையும் விரதம் இருக்கு. இந்த 3 நாள்ல நீங்கள் இருக்க வேண்டியது, நீங்க சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 12 முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், 3 முறை வேல் மாறல் படித்தால் ரொம்ப விசேஷமான முதல் நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சு. அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 12 முறை கந்த சஷ்டி கவசம், 3 முறை வேல் மாறல், அதாவது நைவேத்தி சுவாமிக்கு வேல் வச்சு நீங்க பூஜை பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக புதன்கர். இந்த 3 நாளாக நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும். அது என்ன மாதிரி பூர்வீக சொத்து கேஸா இருக்கட்டும் அல்லது விவாகரத்து எதுவா இருந்தாலுமே இந்த தைப்பூசம் நாள்ல விட்டு கொடுக்காது. இந்த நாள்ல நீங்க எது செஞ்சாலும் அது. 2வது எனக்கு திருமண தடை எனக்கு இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா இந்த தைப்பூச விரத நாள் உங்களுக்கு அமோகமா இருக்கும். 3வது மிக சிறப்பான புத்திரபாகியத்தை தரக்கூடிய இந்த சுப்பிரமணியன் சுவாமி புத்திரபாகியம் எல்லாரும் இந்த தைப்பூசத்துல இந்த 3 நாள் விரதமானது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
ஸோ இந்த விரத முறை அப்படிங்கிறது அந்த பூச நட்சத்திரம்னு ஒரு பேர், அந்த பூச நட்சத்திரம் ஆரம்பத்திலேருந்து அந்த பூச நட்சத்திரம் முடியும் வரை விரதமாவது இருக்கும். குறைந்தபட்ச விரதமாவது இருந்தால்தான் அதற்கான சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொன்னது 12 ராசிகளுக்கும் சில பலன்கள்லாம் வா. அதே போல இந்த தை மாதம் அப்படிங்கிறது மிக 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 அதி உன்னதமான மாதமாக அமைகிறது. நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா இரட்டிப்பு சுபகாரியங்கள் உங்களை தேடி வரும். 2 விதமான விஷயங்கள் உங்களுக்கு தை மாசத்துக்கு போன குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதே வர தை மாசத்துக்குள்ள 2 விதமான விசேஷங்கள் உங்க குடும்பத்துல சுப விசேஷம். அந்த சுப விசேஷங்கள்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்கலாம், அல்லது ஒரு வண்டி வாங்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நீங்க சேர்க்கலாம். ஒரு வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், ஒரு திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு 2 சுபகாரிகள் உங்களுக்கு கொடுக்கும். தை மாசத்துல அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த தை மாதத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த சிறப்புகளாக வாய்கிறது. தைப்பூசத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுக்காம தைப்பூசத்தையும் தை கிருத்திகையே விட்டு கொடு. தை கிருத்திகையில ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. தைப்பூசத்துக்கும் சரி, தை கிருத்திகைக்கும் சரி, ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இப்பொழுது நாம் இந்த 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையிலான தை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசி புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி எப்படி இருக்கு? இப்போ கடகராசி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப குதூகலத்தோட இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சில விஷயங்கள்லாம் விலகிறது, கஷ்டமச்சனையெல்லாம் விலகிறது, ரொம்ப குதூகலத்தோட இருப்பீங்க. ரைட்டு, நமக்கு வந்து நிறைய நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாச்சு, இனிமேல் நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் வரும், நம்ம வந்து இனிமேல் நமக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பண தெம்போட இருப்பீங்க. ஸோ அந்த தெம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நிதான முயற்சி இருக்கும், சரிங்களா? நிதான முயற்சி இருக்கணும். முதல் நிதான முயற்சி தான் கை கொடுப்போம், ஞாபகம் வச்சுக்கோ. நிம்மதியான பண வரவும் இருக்கும். அதே போல கடகராசி பொறுத்தளவுக்கு நிறைய சிரமங்கள், நிறைய விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்கீங்க. இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள்லாம் ஒவ்வொரு விஷயமா சக்சஸ். இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. ஒரு பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் நல்லா ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில கோர்ட்டு கேஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கடகராசிக்காரங்களுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக அது சேர்ந்து அமையறதுக்கு, இது நல்லா ஒன்று கூடி ஒன்றா முடியறதுக்கு வாய்ப்புகள்லாம் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான விஷயங்கள். கோர்ட்டு கேஸுங்கிறது 2 விதமான விஷயமா இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமானது நிலுவையில் இருக்கும். இந்த விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஆண் பெண்கெல்லாம் சில பேருக்கு கூடி வரும் சொல்லி இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் மந்தத்தை காட்டுவார். இந்த மந்தமான போக்கை காட்டுவாங்க. கொஞ்சம் ஸ்டாண்டர்டா படிக்கிறதுக்கு, ஏன்னா மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் ஒரு படிப்புல கொஞ்சம் அதீத கவனம் தேவை. அந்த புத்தியை காட்டக்கூடாது படிப்புல. அதே போல குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துனாலே இப்பதான் இன்னதான் கொஞ்சம் பொறுப்புடன் செயல்பட இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம இப்படி செஞ்சா நல்லது, இப்படி செஞ்சா நல்லது, இனிமேல் நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பொறுப்பா யோசிக்கிறார். என்ன அகலக்கால் வச்சு நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க பெண்கள்லாம். அதாவது தனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சில பேர் தலையிட்டு அதுல எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு, சில பேர் பண விஷயங்கள்ல நிறைய ஏமாந்துட்டாங்க. பண விஷயங்களா பெண்கள் வந்து நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்து நிறைய விஷயங்கள்லாம் இந்த மாதிரிலாம் இந்த கடந்த காலத்துல நடந்துருச்சு. இந்த 2025 இந்த புத்தாண்டு இந்த தை மாத பலன்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல கண்டிப்பா நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நிதானிச்சு செயல்படு. உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், நிதானிச்சு நீங்க ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் செயல்படுக்கும். அதே போல திருமணம் சம்பந்தப்பட்டது. இப்போ வந்து கடகராசி பொறுத்தளவு திருமணம் சம்பந்தப்பட்டது. இந்த கடகராசி கதிபதி ஜாதகத்துல சந்திரன் எப்படி வளர்ந்து தேயுதோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் நல்லா இருந்தால் 10 நாள் நல்லா இருக்காது, 10 நாள் நல்லா இருந்தால் 20 நாள் நல்லா இருக்காது. சில பேருக்கு அப்படிதான் இல்லை. வயதானவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும். உடல்நிலை பாதிப்பு, வீசிங் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு டயாலிசிஸ் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 2வது மருத்துவ செலவு. ஒரு தனியாக ஒரு மெடிக்கல் ஷாப்பே வைக்கலாம், அந்த அளவுக்கு சில பேருக்கெல்லாம் வரும். ஸோ கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்கும்.
சில பேர் நினைச்சுட்டு இருப்பாங்க, நமக்கு வந்து அஷ்டமச்சனி நமக்கு விலகியாச்சு, இனிமேல் நமக்கு கொண்டாட்டம் தான், இனிமேல் நமக்கு குதூகலம் தான், இப்படி அப்படியே ரொம்ப அப்படியே ரெக்க கட்டி பறப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது பொதுவான பலன்களை தான். நம்ம சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, சில ப்ளஸ் மைனஸ் இருக்கும் இல்லையா, கிரகங்களை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நடக்கிறது. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். நீங்கள் ஒரு விஷயம் மறந்துருக்கலாம், ஆனால் தெய்வம் அதை மறக்காது, கிரகங்கள் அதை மறக்காது. அதே போல் இந்த கடகராசிக்காரர்கள் தத்து கொடுக்கணும்னு ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருந்தீங்கன்னு செஞ்சிரு. குலதெய்வ ஏதாவது ஒரு பாக்கி வச்சிருந்தீங்கன்னா அதையும் செஞ்சிரு. இதெல்லாம் இந்த தை மாசத்துலேயும் செஞ்சிருவேன். மாசி மாதம் வரைக்கெல்லாம் கொண்டு போகாதீங்க, கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பார்த்து அதெல்லாம் முடிச்சிருவேன். அதே போல் வேலை வாய்ப்பு நல்லா சிறப்பாக இருக்கும், நல்ல வேலையிலலாம் நல்ல சிறப்பான பேர் இருக்கும். வேலை வாய்ப்புலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர் எடுப்பீங்க, அதுக்கேற்ற ஊதியமும் இருக்கும், கேட்ட நல்ல நிறைய விஷயங்களும் இருக்கு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் விருத்தி பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். உங்களை பார்த்து உங்கள் கூட இருந்தவங்க உங்களை பார்த்து கற்றுட்டு இன்னும் அவங்களும் இன்னும் சிறப்பாக விடுவாங்க. அதே கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள், ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிறவங்க மற்றவங்களுடைய சூழ்நிலைகளையும் புரிஞ்சுட்டு நடந்துப்பாங்க. ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசிக்காரர், பூச நட்சத்திரமாவது பரவாயில்ல, புனர்பூசம் பரவாயில்ல, ஆனால் ஆயுள்ய நட்சத்திர கடகராசி மற்றவங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதையும் பார்த்து நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. நீங்களா ஒரு முடிவு எடுத்து நீங்களா மனசில் ஒன்று இது பண்ணிட்டு நீங்களா ஒரு விஷயம் பேசாமல் அப்படின்லாம் இருக்காது. ஸோ இது உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, சரி இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இவ்வளோ நாள் வந்து ஒரு இதெல்லாம் இருக்குது, அப்போது இதற்கு ஒரு நன்றி சொல்லணும் இல்லையா. ஏதாவது இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், எந்த ஒரு கிரகத்தினால தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், அதுக்கு ஒரு சனி பகவானால் நம்ம கஷ்டப்பட்டாச்சு, கஷ்டமச்சனி கண்டகச்சனி நிறையா கஷ்டப்பட்டாச்சு. அப்போ அதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் வகையில், அதாவது நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டேன், இப்போ அடுத்தது எனக்கு நல்ல நேரம் எனக்கு வருது, அடுத்தது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக சில விஷயங்கள் வரும்போது குச்சனூர் சனி பகவான் போய் பிரார்த்தனை பண்ணிடுவான். டைம் கிடச்சிதுன்னு குச்சனூர் சனி பகவான் கோவிலுக்கு கண்டிப்பாக குடும்பத்தோடு போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை அந்த கிரகம் அந்த ராசி சம்மந்தப்பட்டவர் போயிட்டு வந்தாலும் சரி, குச்சனூர் சனி பகவான் ஆலயத்தை கண்டிப்பாக கூப்பிட்டேன். என்னால் போக முடியல சாமி, என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல, போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு சரியாக அமையலை அப்படின்னு சொன்னால், உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருப்பார். தனியாகவும் இருப்பாங்க, நவகிரகத்திலையும் இருப்பார். இரும்பு சட்டி ஒன்று வாங்கிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு துணியில் கருப்பு எள்ளு போட்டு முடி போட்டு அந்த இடத்துல விளக்கு ஏற்றி வச்சுட்டு 9 தடவை சுற்றி வந்து திரும்பி பார்க்காம வந்துடல. அந்த இரும்பு சட்டியோட அது கோவிலே இருக்கட்டும், தப்பு கிடையாது, தானம் கொடுத்த மாதிரி இருக்கும். இரும்பு சட்டியில் அதை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை செய்யறதுக்கு பாருங்க. இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அமோகமாக இருக்குங்க. ரெண்டாவது, இந்த 60 கல்யாணம் பண்ணுறவங்க, 70 பண்ணுறவங்க, 75 பண்ணுறவங்க, இந்த சொல்கிறாங்க இல்லையா பீமரத சாத்தி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தை மாசத்துல வருதுன்னா தள்ளி போடாமல் சிம்பிளாவது பண்ணிக்கும். இல்லை எனக்கு வேண்டாம், இது அங்கே இருக்குது இது இங்கே இருக்குன்னு சொல்லி தவிர்க்காது. அதெல்லாம் நீங்கள் வயதானவருக்கு பண்ணிக்கும். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரம் ஸ்பா